சிம்மம் வந்து எப்பயுமே ஒரு கூட்டத்துல போகணும், அங்க கெத்தா உட்காரணும், 4 பேர் கூட ரொம்ப வந்து டிக்னிட்டியா வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இப்போ வந்து சிம்மம் எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, எனக்கு தனிமை தான் இனிமையா இருக்கு. தனியா இருக்கணும். தனியா இருக்கணும். எனக்கு வந்து தனியா இருக்கிறது புடிக்குது. யார் கூடயும் கச்ச கச்சன்னு பேசுறதுக்கு புடிக்கல. எனக்கு கம்ப்ளீட் சோஷியல் வித்ட்ராயல் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்துருச்சு. எனக்கு யார் கூடயும் பழக புடிக்கல. எனக்கு இறை ஆற்றல் அடையணும்னு தோணுது. ஞான மார்க்கத்துல போணும்னு தோணுது. கடவுள வழிபாடு பண்ணணும்னு தோணுது. இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஞானம் நோக்கி போகும். அது நல்லது அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? நான் வந்து ஃபாரின் போலான்னு நெனைக்கிறேன். ஃபாரின்ல பிசினஸ் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். இந்த மாரி எண்ணங்களும் வரும். இதெல்லாம் நல்லது. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, சிம்மத்துக்கு குரு வந்து லாப குருவா இருக்காரு. அஷ்டமத்து சனியிலயும் சிம்மம் பெரும்பாலான சிம்மம் கீழ போல. காரணம் என்ன அப்டின்னா, குரு லாப குருவா இருக்காரு. குரு காப்பாத்திட்டாரு. குரு காப்பாத்திட்டாரு. சனி வந்து ட்ராப் பண்ண பாப்பாரு, குரு காப்பாத்துவார். அப்ப நாங்க பெரிய லெவல்ல போலீங்களேங்க, நீ கீழயும் இறங்கலல்ல. அதே இதுதான் மீடியம் மீடியமா நீ ஆவரேஜ்லயே மெயின்டெயின் நின்றுப்பாங்க. பண்றல. இது ஓகே. குருக்கு தான் சொல்லணும். குரு வந்து நீ என்ன தொழில் செஞ்சாலும் அதுல ஒரு நல்ல லாபம். நெறைய சிம்மம் வேலையில வந்து வித்ஸ்டாண்ட் பண்றாங்க அப்டின்னா, பிகாஸ் ஆஃப் குரு அப்டின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்பா அதாவது மூத்த சகோதர சகோதரிகளோட சப்போர்ட், ஃபிரெண்ட்ஸ்னோட சப்போர்ட், குருனோட சப்போர்ட்னால அவங்க மெயின்டெயின் ஆகுறாங்க அப்டின்னு சொல்லலாம். இது முற்பகுதி பலன்.